அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை, என்னென்ன தாக்கங்களை, என்னென்ன விஷயங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், நிதி நிலைமை, கல்வி, ஆரோக்கியம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அரசு தொடர்பான வேலைகள், நினைச்சது நிறைவேறுவது, உங்களுடைய ஆசைகள், கனவுகள் கிடைக்கப்பெறுமா, இந்த மாதிரியான அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் ஏதேனும் ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், இல்லை பாதகமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களுக்கு கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களில் கொடுக்க போகிறது, அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலைகள்லையும் பார்க்கும் பொழுது துலாம் ராசிகளை பிறந்தவங்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் நீங்கள் நினைச்சபடி நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு கால இடைவெளிக்கு பிறகு நீங்கள் நினைச்சது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உத்தியோகம் ரீதியாகவோ, தொழில் வியாபாரம் ரீதியாக ஒரு புது முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. செலவினங்கள் அதிகரிக்கும். வரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு மீறிய செலவினங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளில் சிறு மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய நிதானமான பேச்சால் அதை சமாளிக்கவும் முடியும். வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும். தங்களுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாயிருங்க. தொழிலில் சிறு சவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவில் பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம். சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவில் ஈடுபடுவாங்க. தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க. சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம். பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க. நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம்.
உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செயல்கள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் நடத்தை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம். தொழிலில் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்பத்தில் சிறு மோதல்களும் ஏற்படலாம். அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும். வங்கி கடன் போன்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க. கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் நிலைமை சீராகவே இருக்கும். நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம். திடீர் பயணங்கள் நிகழலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம். தங்களுக்கு மூதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க. குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும். பணவரவு உயர்ந்தாலும் செலவுல கட்டுப்பாடு தேவை. மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உழைப்பை தொடர்வீங்க. பலன்கள் தானாகவே சேரும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நிலுவைப் பணிகள் நிறைவேறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மாமியார் வீடு வழியாக மரியாதை கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் சிறு தடைகளை எதிர்கொள்ளலாம். ஆனாலும் முயற்சியை நிறுத்த வேண்டாம். உங்களுக்கு மனசஞ்சலம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மனசஞ்சலம் நீங்க பெறுவீங்க. அதே போல் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம். அரசாங்க ரீதியிலான அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய மனவலிமை உண்டாக பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறும். அரசியல்வாதிக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் கவலை ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் உருவாகலாம். அதே போல் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப்பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான்
தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும். சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. மேலிடத்திடமிருந்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இளைய சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும். கலைத்துறையினருக்கு உடன் பணி புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.